செப்டம்பர் 27 சனிக்கிழமை 27 ட்ரெயின் அதாவது பறக்க விடப்பட்டது. இதில் 26 கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தது. சதுரங்க வேட்டை வினோத் அந்த கேரவன் வேன் படப்பிடிப்பு குழுவில் விஜயை இயக்கி கொண்டிருந்தார். விஜய் வந்து வரும்போதே பிஜேபியோட சாயலோட வந்தவரா சார், இல்லை இந்த பிரச்சனைனால ஓடி போய் பிஜேபியில் சேர்ந்தவரா? இல்லை, பாஜக இதை சொல்லுகிறதோ அதை செய்கிற ஒரு நபராக விஜய் மாறி போய் விடுவார். காரணம், விஜய்க்கு அரசியலே தெரியாது, ஆதவர்ஜனாவுக்கும் தெரியாது, புஷிக்கும் தெரியாது. தமிழ்நாட்டு அரசியல் என்பது அது ஒரு பெரிய அட்லாண்டிக் மகாக்கடலை போல. வேறு வழியே இல்லாமல் நேரடியாக டெல்லிக்கு சென்று அமித்ஷா அவருடைய காலடியில் விழுந்து தன்னை காப்பாற்றி கொண்டார். நீங்கள் அமித்ஷா உடனே என்ன பண்ணுறாரு, நிர்மலா சீதாராமன் அனுப்புகிறார், ஹேமா மாலினி கமிட்டி. சிறைச்சாலைக்கு போனால் தான் என்ன சார், எல்லா தலைவர்களும் சிறைச்சாலையில் தான் சார் வந்தாங்க. நீங்கள் சினிமா நடிகை சினிமா செட்டு சிறைச்சாலை வேணால் பார்ப்பான், அதுவும் கேரவன் வேன் இருக்கணும். கேரவன் வேனுக்குள்ளேயே சினிமா சிறைச்சாலை செட்டு. நீங்கள் விஜய் ஒரு 15 நாள் சிறையிலிருந்து வந்தாருன்னா நம்ம இந்தியா விட்டு தப்பிச்சு ஓடிடுவோம். விஜய் வந்து பாஜகவில் போய் சேர்ந்துட்டாலே அவ்வளோதான், நம்பிக்கை மரியாதை எல்லாமே போயிருமே சார். இல்லை, அதை பற்றி இல்லை. இங்கே மக்களுக்கு திமுக மீது இருக்கிற வெறுப்பு, திராவிட இயக்கங்களை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட தாவேகா கடைசி எங்கே போய் சேர்ந்துருச்சு, பாஜகவில் போய் சேர்ந்துருச்சு. பாஜகவுடைய குரலாகத்தான் விஜய் தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் காலடி எடுத்து வைக்க போகிறாங்க. இப்போ விஜய் புஷி ஆனந்த் அவர்கள் இப்போ வெளியே வந்திருக்கிற புஷி ஆனந்த் 16 நாள் கழிச்சு அடுத்ததாக கரூர் சந்திப்பு இப்போ வந்து பட்டினப்பாக்கம் வீட்டில் வந்து கூட்டம்லாம் நடந்துட்டு இருக்கு. என்ன இதோட வெளிப்பாடு என்ன, அடுத்து ப்ரெஸ்ஸை சந்திக்கும் போது என்ன விஷயங்கள்லாம் வெளியிடுவாங்க அடுத்த கட்டமாக? திமுக எங்களை பழி வாங்கியது, எங்களுடைய அரசியல் வாழ்க்கையை முடித்து வைத்தது. திமுக தான் இந்த 41 பேர் மரணத்திற்கு காரணம். காவல்துறை, அரசு இரண்டு சேர்ந்து எங்களை பழி வாங்கியது. இப்போ இறந்து போனவர்களுக்கு 16 நாள் என்பதை விட தாவேகா கட்சியினருக்கு 16 நாள் இன்றைக்கி தான் முடிஞ்சுது. 27 ட்ரோன், 27 கேமரா இப்படி மாயமாக போச்சு. இப்படி பல விஷயங்கள் இனி மறைக்கப்படும். சிபிஐ என்ன பண்ணும், மத்திய அரசு அதை கட்டளை எடுக்கிறதோ அதான் சிபிஐ செய்யும். சிபிஐ விசாரணைக்கு அதாவது கேட்டு தாவேகா வந்து மனு அளிச்சிருந்தாங்க உச்சநீதிமன்றத்தில். சிபிஐ விசாரணையும் கொடுத்துருக்காங்க. சிபிஐ விசாரணை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் தாவேகாவை சார்ந்த பொதுச் செயலாளர் ஆனந்த் திடீர்னு வெளியே வர்றாரு 16 நாள் கழிச்சு. நிர்மல்குமார் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறாரு, அருண்ராஜ் அவர்கள் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறாரு. இப்போ தான் தாவேகாவினர் வெளியே 16 நாள் கழிச்சு வந்து முகம் காட்டுகிறார்கள். சிபிஐ விசாரணை அவங்களுக்கு சாதகமாக வந்ததன் காரணமாகவா, இல்லை 16ஆம் நாள் காரியம் முடிச்சுட்டு தான் வந்து காட்டுறாங்களா முகத்தை? இல்லை, இவர்களுக்கு இப்போ இறந்து போனவர்களுக்கு 16 நாள் என்பதை விட தாவேகா கட்சியினருக்கு 16 நாள் இன்றைக்கி தான் முடிஞ்சுது. ஓகே, 16ஆவது நாள் இன்று தான் முடிந்தது. காரணம், இந்த செப்டம்பர் 27 சனிக்கிழமை, இந்த சனிக்கிழமை 27 ட்ரெயின் அதாவது பறக்க விடப்பட்டது. இதில் 26 கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தது. செப்டம்பர் 27 அந்த ட்ரோன் 27 கேமரா. சதுரங்க வேட்டை வினோத் அந்த கேரவன் வேன் படப்பிடிப்பு குழுவில் விஜயை இயக்கி கொண்டிருந்தார். இப்படிலாம் செய்தி வருது. இந்த செய்திகளை நீங்கள் காவல்துறை மூலம் அவசரமாக தெரிந்து கொண்ட மாநில அரசு, நீங்கள் அஸ்ராக்காருக்கு மூலம் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு SIT, இதில் 2 பெண் எஸ்பிக்கள் நியமிக்கப்பட்ட பிறகு தான் தாவேகாவினர் நீங்கள் உண்மையாகவே மீண்டும் செப்டம்பர் 27 என்ன செய்வதென்றே தெரியவில்லை. விஜய் கைது செய்யப்படுவார், புஷி கைது செய்யப்படுவார், ஆதவர்ஜனா கைது, ஓட்டுநர் கைது, வினோத் டிரைவர் இயக்குனர் கைது, இப்படி பல விஷயங்கள். வேறு வழியே இல்லாமல் நேரடியாக டெல்லிக்கு சென்று அமித்ஷா அவருடைய காலடியில் விழுந்து தன்னை காப்பாற்றி கொண்டார்கள். நீங்கள் அமித்ஷா உடனே என்ன பண்ணுறாரு, நிர்மலா சீதாராமன் அனுப்புகிறார், ஹேமா மாலினி கமிட்டி எல்லாம்
உடனடியாக இந்த எஸ்ஐடி தனி நீதிபதி செந்தில்குமார், நீங்கள் திமுக செய்த பெரிய வரலாற்று தப்பு என்னென்னா, இந்த ஆலோசனையே வில்சன் தான். வில்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழில்முறை வழக்கறிஞர் அல்ல, அவர் ஒரு அரசியல்வாதி. இப்போ அவர் எம்பியாக இருக்கார். கருணாநிதி தான் சொல்லுவார், இது வழங்கப்பட்ட நீதி இல்லை, வாங்கப்பட்ட நீதி. கருணாநிதியுடைய மரணமே நீங்கள் மெரினா பீச்சில் அடக்கம் செய்வதற்கு லஞ்சம் கொடுத்து அடக்கம் செய்ய வேண்டியதாக போச்சு. பணம் கருணாநிதியுடைய மரணமே வழங்கப்பட்ட நீதி அல்ல. கருணாநிதி சுடுகாட்டுக்கே லஞ்சம் கொடுத்தா உள்ளே படுத்திருக்கார். கருணாநிதியை லஞ்சம் கொடுத்தா இல்லைன்னா எங்கே காந்தி மண்டபத்துக்கு போயிருப்பார். ஊருக்கு ஒதுக்குப்புறமா கிண்டி காந்தி மண்டபத்துக்கு போயிருப்பார். அண்ணாவுக்கு பின்னாடி படுக்கணும்னு கருணாநிதி மரணத்திற்கு கூட சுடுகாட்டுக்கு போவதற்கு கூட பணம் கொடுத்த ஒரே நபர் கருணாநிதி தான். இந்த காரணத்தினால தான் திமுக வில்சனை விடலை. ஆனால் வில்சன் சட்டம் தெரியாதனால என்ன நடந்ததுன்னா, நீங்கள் அவசரமாக நீதிமன்றத்தின் வழியாக விஜயுடைய அரசியல் வரலாற்றை முடித்து விடலாம் என்று அவசரப்பட்டதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா, இவர்கள் எவ்வளவு அவசரப்பட்டார்களோ அதே அவசரம் யார், விஜயும் நேர போய் பாஜகவின் காலடியில் விழுந்து விட்டார்கள். வேறு வழியே இல்லை. அவசரமாக பாஜக காலடியில் விழவில்லை என்றால் தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் சிறைச்சாலைக்கு போனால் தான் என்ன சார், எல்லா தலைவர்களும் சிறைச்சாலையில் தான் சார் வந்தாங்க. இல்லை இப்போ நீங்கள் சினிமா நடிகர் சினிமா செட்டு சிறைச்சாலை வேணால் பார்ப்பான். சினிமா செட்டு சிறைச்சாலை, அதுவும் கேரவன் வேன் இருக்கணும். கேரவன் வேனுக்குள்ளேயே சினிமா சிறைச்சாலை செட்டு. நீங்கள் விஜய் ஒரு 15 நாள் சிறையிலேருந்து வந்தாருன்னா இந்தியா விட்டு தப்பிச்சு ஓடிடுவார். என்ன காரணம்னா அவருடைய உடல் வாகு, அந்த ஊட்டச்சத்து நிபுணர், அந்த டயட்டீஷியன், அவரையும் போய் சிறையில் போடணும். அவர் சொல்கிறத அவர் சாப்பிடுவார். இவன் வைகோவை போல 6 மாதம் 1 வருஷம் சிறையில் இருக்கவே முடியாது. பாஜகவுக்கு போன பிறகு பாஜக நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த பழம் நழுவி பாலில் விழுந்து, அதுவும் நழுவி வாயில் விழுந்த கதையாக பாஜக சரண்டர் ஆன பிறகு பாஜக விஜய் கட்சியை தட்டி தூக்கி எடுத்துக்கிச்சு. என்ன, உடனடியாக தனி நீதிபதி தவறு, செந்தில்குமார் தவறு, எஸ்ஐடி கலைக்கப்பட்டது. உடனடியாக ரிலீஸ். விஜய்க்கு இப்படிலாம் கற்பனை பண்ணி பார்த்துருக்க முடியாது. உச்சநீதிமன்றம் வழக்கை எடுத்துக்கொண்ட பிறகு அஜய் ரஸ்தோகி இவரை பாஜக நியமிச்சிருக்கு. இவர் யார் இந்த அஜய் ரஸ்தோகினா, கோத்ரா ரயில் எரிப்பு பாஜகவுக்கு ஒரு பெரிய கருப்பு புள்ளி. அப்போது பில்கிஸ் பானு என்கின்ற ஒரு முஸ்லீம் சகோதரருடைய வயிற்றை கீறி கருவை எடுத்து சுவற்றிலே அடித்து கொண்ட 17 பேருக்கு நன்னடத்தை காக அவரை விடுதலை செய்த நீதிபதி தான் அந்த அஜய் ரஸ்தோகி. இவர் தலைமையில் விசாரணை ஆணையம், 2 தமிழ்நாட்டை சாராத 2 எஸ்பி இவர்கள் தலைமையில் தான் இந்த 41 மரணத்தை ஆய்வு செய்து அறிக்கை கொடுக்க சொல்கிறாங்க. இதுதான் இப்போ விஜயை 16 நாள் கழித்து வெளியே வருவதற்கு காரணம். மாநில ஐஜியா நார்த் ஜோனில் இருக்கிற அஸ்ரா கார்க் அத்தனையும் தோண்டி எடுத்துடுவார். சட்டத்துக்கு மட்டுமே கட்டுப்படுவார். யாராலும் அவர் கட்டுப்படுத்த முடியாது. அதாவது திமுகவை நினைச்சாலும் கட்டுப்படுத்த முடியாது. இதுதான் அவருடைய கேரக்டர். இப்போது இதில் சதுரங்க வேட்டை வினோத், 27 ட்ரோன், 27 கேமரா இப்படி மாயமாக போச்சு. இப்படி பல விஷயங்கள்
இனி மறைக்கப்படும். சிபிஐ என்ன பண்ணும்? மத்திய அரசு எதை கட்டளை எடுக்கிறதோ அதுதான் சிபிஐ செய்யும். சங்கர சுப்பு மகன் கேஸ் இன்றைக்கி வரைக்கும் தகவலே தெரியல. ராஜீவ் கொலை கேஸ் என்ன ஆச்சுன்னே தெரியல. ராஜீவ் காந்தி மகள் பிரியங்கா காந்தி வேலூர் ஜெயிலில் வந்து நளினியை பார்த்து எங்கள் அப்பா எப்படி கொண்டாங்க. 10 ஆண்டு காலம் பிரதமராகவே அவங்க குடும்பம் இருந்தது. மன்மோகன் சிங் அவங்க குடும்பத்தை ரெப்ரசன்ட் தானே, அவராலேயே கண்டுபிடிக்க முடியல. ஏன்? வழக்கு பூரா ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் இருக்குது. அவர்கள் நினைத்தால் மட்டும்தான் இந்தியாவோட நீதி நிலைநாட்டப்படும். இல்லை என்றால் நீதி யாருக்கும் பீதியாக போயிடும். ஓகே, இதுதான் இப்போ என்ன. விஜயை பொறுத்த வரைக்கும் மாநில அரசுக்கு எந்த அதிகாரம் இல்லாமல் பார்த்து கொண்டார். மத்திய அரசாங்கம் தான். மாநில அரசு உள்ள கூட இல்லை சார். இதுதான் விஜயுடைய வெற்றி. விஜயுடைய வெற்றி என்பதை விட ஆதவ அர்ஜுனாவுடைய வெற்றி. இந்த தொடர்பை நீங்கள் புஷி எடுக்க முடியாது, அருள்ராஜ் எடுக்க முடியாது, நிர்மல் எடுக்க முடியாது, யாருமே எடுக்க முடியாது. யாரை தருவ? ஆதவ அர்ஜுனா. ஏன்னா ஆதவ அர்ஜுனா மாமா இது போன்ற 280 வழக்குகளை நீங்கள் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் விலைக்கு வாங்கி வச்சுருக்கார். 250 கேஸ் நிலுவையில் இருக்கு. பல மாநில முதல்வர்களாக சோப்பில் வச்சுருக்கார். அப்போது திராவிட இயக்கங்களை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட தவேகா கடைசி எங்கே போய் சேர்ந்துருச்சு? பாஜகவில் போய் சேர்ந்துருச்சு. பாஜகவில் சேர்ந்து மீண்டும் அதிமுகவுக்கு வந்துருச்சு. ஓகே, நீங்கள் திமுக பேசி ஆட்சியை பிடிச்ச கட்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் விஜய் 16 நாள் பேசவே இல்லை. பேசியது பூரா யார்? பாஜக. பாஜகவுடைய குரலாகத்தான் இப்போ விஜய் தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் காலடி எடுத்து வைக்க போகிறார். திராவிட இயக்கங்களை மீறி பாஜகவுக்கும் ஆட்சிக்கு வருவதற்கான ஆசை வந்து விட்டது. அதை விஜய் ஏற்படுத்தி கொடுக்கும். விஜய் கண்டிப்பாக பாஜகவுடைய முகமாக இருப்பார். பாஜக விஜய்க்கு நீங்கள் ஒரு பாதி எம்எல்ஏ, ஒரு 100 எம்எல்ஏ கிடைச்சாங்கன்னா மீதி எம்எல்ஏவை வேலுமணியை கூட்டு வந்துடுவார் அதிமுக உடைச்சி. விஜய் வந்து பாஜகவில் போய் சேர்ந்துட்டாலே அவ்வளோதான், நம்பிக்கை மரியாதை எல்லாமே போயிருமே சார். இல்லை, அதை பற்றி இல்லை. இங்கே மக்களுக்கு திமுக மீது இருக்கிற வெறுப்பு. திமுகவே பாஜகவில் போய் சேரும்போது முஸ்லீம்கள் இருந்தால் திருப்பி வந்தால் முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் வந்து திமுகவில் இன்றைக்கு வரைக்கும் இருக்க தானே செய்கிறாங்க. விஜயாவது அரசியல் தெரியாத நபர். ஆனால் கருணாநிதி கரைச்சி குடித்த நபரை பாஜகவில் சேர்ந்து ஆர்எஸ்எஸ் நல்ல இயக்கம் எல்லாம் அங்கேயும் சேர்ந்துக்குன்னு கட்சிக்காரையும் சொன்னார். 98 சாரி 99 வாஜ்பாயோட கூட்டணி வைக்கும்போது. அப்போ கருணாநிதிக்கு ஒரு நியாயம், விஜய்க்கு ஒரு நியாயமா? தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு கருணாநிதி மாறணும் போய் பாஜகவில் சேர்ந்தது சரியா? விஜய் சேர்ந்தால் அது தவறா? மூப்பனார் பிரதமராக ஆகி விடுவார் என்று தெரிந்த பிறகு முரசொலி மாற நெஞ்சிலையும் தலையில் அடிச்சுக்கிட்டார். மீண்டும் பண்ணையார் ஆட்சியா? மூப்பனார் ஆட்சியா? நாம் அவர்கிட்ட போய் அடிமையாக இருப்பதா? பண்ணையார்களை ஒழிப்பதற்கு என்ன பாடுபட்டிருக்கோம்? பண்ணையார்கள் ஆட்சி மீண்டுமா? மூப்பனார் எப்படி பிரதமராக முடியும்? இப்படி மூப்பனார் ஆட்சியவே காலி செய்த கருணாநிதியை மக்கள் மன்னிச்சிட்டான். ஏன் விஜய் மன்னிக்க மாட்டான்? இப்போ விஜய் புஷி ஆனந்த் அவர்கள் இப்போ வெளியே வந்திருக்கார். புஷி ஆனந்த் 16 நாள் கழிச்சு அடுத்ததாக கரூர் சந்திப்பு இப்போ வந்து பட்டினப்பாக்கம் வீட்டில் வந்து கூட்டம்லாம் நடந்துட்டு இருக்கு. என்ன இதோட வெளிப்பாடு என்ன? அடுத்து ப்ரெஸ்ஸை சந்திக்கும் போது என்ன விஷயங்கள்லாம் வெளியிடுவாங்க அடுத்த கட்டமாக? நீங்கள் திமுக எங்களை பழி வாங்கியது. ஓகே, எங்களுடைய அரசியல் வாழ்க்கையை முடித்து வைத்தது திமுக தான். இந்த 41 பேர் மரணத்திற்கு காரணம். திமுக காவல்துறை விலகிவிட்டது, காவல்துறை அனுமதி கொடுத்தது, காவல்துறை காவல்துறை அரசு 2 சேர்ந்து எங்களை பழி வாங்கியது. இதை வேற என்ன சொல்ல போகிறாங்க? முதல்ல ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. வீட்டுக்குள்ள உட்காந்து இதை வேற என்ன? இதை விஜய் சொல்லுவதற்கு ரிஹர்சல் நடக்கும், சினிமா ரிஹர்சல் நடக்கும். வேற என்ன? விஜய் வந்து வரும்போதே பிஜேபியோட சாயலோட வந்தவரா சார்? இல்லை இந்த பிரச்சனைனால ஓடி போய் பிஜேபியில் சேர்ந்தவரா? இல்லைங்க, இப்போ என்ன கொடுமைனா விஜய்காந்த் அரசியல் வரும்போதே ஜெயலலிதாவுக்கு கருணாநிதிக்கு எதிர்த்து தான் வந்தார். ஆமாம். ஆனால் காலப்போக்கில் நீண்ட நாள் தாக்கு பிடிக்க முடியல. மனைவியும் மைத்துனரும் விடலை.
மனைவி மைத்துனரும் விடலை. அதை தாண்டி அவருக்கு இன்னொரு பழக்கம் இருந்தது, அந்த பழக்கத்தை அவரால் விட முடியல. இது மூன்றும் தான் ஜெயலலிதாவோட இந்த 14% அடமானம் வைத்து பல ஆயிரம் கோடிகளை பார்த்து கொண்டார்கள். இப்போ விஜய்க்கு அதான் நடக்கும். பாஜக பாதுகாப்பில் பாஜக எதை சொல்லுகிறதோ அதை செய்கிற ஒரு நபராக விஜய் மாறி போய் விடுவார். காரணம், விஜய்க்கு அரசியலே தெரியாது, ஆதவர்ஜினாவுக்கும் தெரியாது, புஷிக்கும் தெரியாது. தமிழ்நாட்டு அரசியல் என்பது அது ஒரு பெரிய அட்லாண்டிக் மகாக்கடலை போலது. அதில் எப்படி சார் இவங்க நீந்திட்டு இருக்காங்க? நீந்தி மக்கள் 2 திராவிடங்களுக்கு எதிராக ஒரு அமைப்பு தேவை. 50 வருஷமா ஒரே அதே தான். அதனால் தெருவில் படுத்து கிடந்த சீமானுக்கு 30-40 லட்சம் பேர் ஓட்டு போட்டான். திராவிட இயக்கத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு வலு தமிழ்நாட்டில் ஒரு 50 வருஷமாக இருக்குது. எம்ஜிஆர் திமுக எதிர்த்தார். எம்ஜிஆருக்கு இப்போ 70-80 ஆட்சிக்கு வந்தார். 90 ராமதாஸ் வந்தார். வைகோ 93 வைகோ வந்தார். ஸோ அதுக்கு பிறகு அதுக்கு விஜயகாந்த் வந்தார். சீமான் வந்தார். சீமானுக்கு பிறகு இன்றைக்கி விஜய் வந்திருக்கு. எல்லாமே திமுக எதிர்ப்பு தான். திமுக இந்த திராவிட இயக்கம் மக்களுக்கு பிடிக்கல, முக்கியமாக திமுக. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? திமுகவை முழுசாக பிடிக்கல, அதிமுக அரசை பாதி பிடிக்கல. அப்போ அவன் எங்கே போவான்? மூணாவதாக நீங்கள் இறந்து போனதில் 31 தலித் 10 பேரை தவிர. அப்போ தலித் மக்களுக்கு என்ன தேவை? அரசியல் தேவை, அதிகாரம் தேவை. அவன் எங்கே வர்றான்? அடுத்து திமுகவே சேர்த்த மாட்டான், அதிமுக சேர்த்த மாட்டான். திரும்ப தான் இங்கே இருக்கிறாரு சார். திரும்ப இருக்காரு, திரும்பவே சேர்த்துறது இல்லையே. நீங்கள் ஆதிக்க சாதி இருக்கிற இடத்துல திரும்ப ஆட்களையும் கூட்டிகிட்டு போகிறது இல்லையே. ஒரு உயர் சாதி தெருவுக்குள்ளே திரும்ப ஆட்களை கூட்டிகிட்டே போகிறது இல்லையே. திரும்ப ஆட்களை நீ வெளியில் இருந்து நான் உள்ளே போயிட்டு வரேன். எனக்கு தெரிஞ்சு திருப்பூர் ஒரு ஊர் இருக்குது. திருப்பூரில் டிஎம்சி காலனி என்பது தான் திருப்பூர் முனிசிபாலிட்டி காலனி, அதுக்கு பேர். எல்லா தலித் மக்கள் தான் இருக்காங்க. ஒட்டிய ஆதிக்க சாதி குடியிருப்பு இருக்குது. அரண்மனை புதூர். அங்கே ஓட்டு கேட்டு போகும்போது இவர்களை கூட்டிகிட்டு போகிறது இல்லையே. அவர்கள் உயர் சாதி, இவர்கள் அடித்தட்டு உழைக்கும் சாதி, ஒடுக்கப்பட்ட சாதியை அரசியல் ஓட்டு கேட்டு போனால் போடுவானா? தமிழ்நாடு முழுக்க அப்படி தான் இருக்குது. அரவக்குறிச்சின்னு ஒரு ஊர். அந்த அரவக்குறிச்சி ஊரில் தலித் மக்கள் இருக்காங்க, ஒரு 500 பேர் இருக்கான். அங்கே இன்னும் வரைக்கும் பஸ் ஸ்டாப்பே கட்டலை. ஏன்? பஸ் ஸ்டாப் கட்டால் எல்லாம் உட்காந்துக்குவான் பஸ் ஸ்டாப்பில். திமுகவும் கட்டலை, அதிமுகவும் கட்டலை. ஏன்? இவன் தரையில் உட்காரட்டும். பஸ் ஸ்டாப் கட்டினா எங்கே உட்காந்துக்குவான்? பஸ் ஸ்டாண்டில் மேலே உட்காந்துக்குவான். பஸ்ஸில் நம்மோட இணையாக உட்காந்து வருவான். இப்போ இன்னும் அப்படி இருக்குது. இதை மாற்றுறதுக்கு எந்த முயற்சியும் இல்லை. அதனால எல்லாம் எங்கே போகிறான்? விஜய்கிட்ட போகிறான். நீங்கள் பாருங்கள், சேரி காலனி பூரா என்ன குடி பறக்குது? தாவேக்கா. உனக்கு அதிமுக, உனக்கு திமுக, எனக்கு தாவேக்கா. நானும் எம்எல்ஏ ஆயிடுவேன், நானும் கவுன்சிலர் ஆயிடுவேன். யாரும் ஓட்டு போட்டால் நான் கவுன்சிலர் ஆயிடுவேன். நான் ஏன் உனக்கு ஓட்டு பண்ணி உனக்கு கவுன்சிலர் ஆக்கணும்? உன்னை உள்ள பேரூராட்சி தலைவர் ஆக்கணும், ஊராட்சி தலைவர் ஆக்கணும். பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி எத்தனை தடவை ஓட்டு போட்டாலும் அவங்க அதை உட்கார முடியலையா நாற்காலியில்? நான் உட்கார போகிறேன் பார், விஜய் கட்சியில் உட்கார போகிறேன். இதுதான் காலத்தின் கட்டாயம். எப்படி விஜயகாந்த் போனால், எப்படி சீமங்கிட்ட போனால், எப்படி வைகோட்டு போனால், எப்படி ராமதாஸ்கிட்ட போனால், அதே போல தான் இப்போ விஜய்கிட்ட போகிறான். விஜய் கூப்பிட்டாலும் போகிறான், கூப்பிடலாம் போகிறான், சோறு போடலாம் போகிறான், தண்ணி கொடுக்கலாம் போகிறான், பந்தல் போடலான்னு போகிறான். விஜய் வர்றாரு தெரிஞ்சாலே போயிடுறான். அப்போ நீங்கள் அதுக்கு ஒரு காரணம் இந்த தொலைக்காட்சி மீடியா. விஜய் ஒரு பெரிய தலைவனாக பில்டப், இங்கெல்லாம் தலைவனே இல்லாமல் போயிட்டான். காமராஜும் கக்கனும் பெரியாருக்கு பின்னால் இங்கே தலைவர்களே இல்லை. எங்கே தலைவன் இருக்கிறான்? சினிமா தேட்டரில் இருக்கான், கோடம்பாக்கம் கழிவறையில் இருக்கான், களிசடையாக இருக்கான். ராத்திரில் குடி கூத்து கும்மாளம், பெண்கள், இதுதானே வாழ்க்கை. வேற என்ன? கோகைன், ப்ரௌன் சுகர், பத்தப்பட்ட பெண், கஞ்சா, இதானே சுசித்ரா தான் பக்கமாக சொல்லுத. தட்டில் தங்கத்தில் வச்சு எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் எடுத்து எல்லாம் சரக்கு போட்டுக்குவோம். ஆண்கள் பெண்கள் வேறுபாடே கிடையாது. இந்த ரஜினி ஆசிரமத்தில் நடக்கும் அப்படி தான். காம உலகத்தை வென்றவன் தான் ராம உலகத்தை அடைய முடியும். காமம் முதல்ல எல்லாம் கழித்துக்குள், கலாச்சார சீரழிவு, இந்த கழிச்சடைகள் தான் எங்கே வருது?
அரசியலுக்கு. அப்போது மக்கள் என்ன பண்ணுறான், அரசியல்னாலே களிச்சடைகள் தான் அரசியல். அப்போது விஜயே பரவாயில்லைன்னு கூட்டம் கூடுறான். 2026 இப்போ தேர்தல் நோக்கி போகும்போது கூட்டணி கணக்கெல்லாம் மாற திமுகவோட வாக்கு சதவீதம் குறையுமா, இல்லை இவங்கெல்லாம் கூட்டணிக்க வைக்க திமுகவோட வாக்கு சதவீதம் அதிகரிக்குமா? இந்த விஜய் இப்போ எடப்பாடிக்கு ஒரு 3 முதல் 4% தான் வாக்கு வேணும். ஓகே, 21 அதான் தோற்று போயிட்டார். அந்த 3-4% தான் பெரிய அந்த சீமானந்த வாக்குகள் எடுத்துகிட்டு போயிட்டாப்புல. இப்போ விஜய் 10% வாக்கு வச்சுருக்காரு. ஓகே, என்டிஏ கூட்டணி ஏடிஎம்கே பாஜக விஜய் 3 பேரும் ஒன்று சேர்ந்தால் திமுக அதால் பாதாளத்துக்கு போயிடும். பாஜக கூட்டணியில் இருந்தாலும் கூட. ஆமாம், திமுகவை காப்பாற்றுவதே முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் தலித்துகள் தான். ஓகே, அந்த வாக்கு தான் திமுக வாக்கு. மீதி திமுக பூரா எங்கே போயிடுச்சு, அணி மாதிரி போயிடுச்சு. திரும்ப சொன்னால தலித் இளைஞர்கள் கேட்க மாட்டான், எங்கே போட போகிறான், விஜய் போட போகிறான். காலமாக தலித்துகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் திருமான்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல. இல்லை, அவர் கீழே அரசியலை கொண்டு போடலம்மா இளைஞர்கள்ட்ட. அவருக்கு அப்புறம் அடுத்தபடி யாருமே இல்லையோ. இல்லை, யார் இருந்தானே இல்லைன்னா என்ன, அதாவது திருமாவே ஒட்டுமொத்த தலித்துக்கள் மத்தியில் அரசியலை கொண்டு போகல. ஓகே, வட மாவட்டத்தில் சுயேட்சையாக நின்னா ஒரு 15 சீட் ஜெயிக்கிற அளவுக்கு அந்த மக்கள் வாக்கு வங்கி இருக்கு. ஆனால் அதை முழுமையாக போய் சேரல. யாருடைய தப்பு அது? நீங்கள் சைதாப்பேட்டையில் இந்த தலித்துகள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும் சைதாப்பேட்டை தொகுதியில். ஆனால் அங்கே அரசியலே இல்லை. திமுக தலித்தாக இருக்கான், அதிமுக தலித்தாக இருக்கான், இப்போ விஜய் தலித்தாயிட்டான். அப்போ தலித்துக்கான கொள்கைகளை, தலித்த அரசியலை எப்படி இந்த சமூகம் ஒடுக்கப்படுகிறது என்கிற அரசியலை எங்கே கொண்டு போய் முழுசாக கொண்டு சேர்க்கல மக்கள். அதனுடைய விளைவு இப்போ பாதி பேர் எங்கே இருக்கான், விஜய் பக்கம். விஜய் இருக்கு. யாருடைய தப்பு? திருமாவளவன். இதுதான். ஓகே, பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.